இளமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிது தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பி அந்த செயல் மறந்த வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. நமது தமிழர் பாரம்பரியமான தமிழ்மொழி, கலாச்சாரம், பண்பாடு, கலை, இசை மற்றும் தொன்மைமிக்க மரபுகளை தில்லி தமிழ்ச்சங்கம் கடந்த 79 ஆண்டுகளாக போற்றியும் வளர்த்தும் பாதுகாத்தும் சிறப்பாக முன்னெடுத்து வருகின்றது. இப்போது குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவங்க இருக்கிறோம். குத்துவிளக்கேற்ற திரு வி. பாலசுப்ரமணியம் தலைவர், ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி சேவா சமாஜ் அவர்களையும், பத்மபூஷன் நல்லி குப்புசாமி அவர்களையும், தில்லி தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் திரு ராகவன் நாயுடு அவர்களையும், தில்லி தமிழ்ச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு இரா முகுந்தன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். பாலம் சில்க்ஸ் ஜெயஸ்ரீ ரவி மேடம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். தில்லி தமிழ்ச்சங்கத்தின் இன்றைய நிகழ்ச்சியான ஜவுளித்துறை தொழிலதிபர் மற்றும் கொடையாளர் பத்மபூஷன் விருது பெற்ற திரு நல்லி குப்புசாமி அவர்களது பாராட்டு விழாவை தில்லியில் இயங்கிக் கொண்டிருக்கும் பல தமிழ் அமைப்புகளின் அன்புடனும் திரு வி. பாலசுப்ரமணியம் தலைவர், ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி சேவா சமாஜ் அவர்களின் தலைமையில் திரு பி. ராகவன் நாயுடு துணைத் தலைவர், தில்லி தமிழ்ச்சங்கம் அவர்களின் முன்னிலையிலும் பாராட்டி மகிழ இருக்கிறோம். இப்பொழுது வரவேற்புரை வழங்க வருகிறார் தில்லி தமிழ்ச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு இரா முகுந்தன் அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று பத்மபூஷன் விருது பெற்று தில்லி தமிழ்ச்சங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் திரு நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களை முதல் நாம் வணங்கி பரத்த கரகோஷத்துடன் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு சுவாமிநாத சேவா சமாஜின் தலைவர், எங்கள் தமிழ்ச்சங்கத்தின் முன்னாள் தலைவர், எங்களுக்கு எப்பொழுதும் அன்புடன் ஆதரவும் ஆசையும் வழங்கி கொண்டிருக்கும் திரு வி. பாலசுப்ரமணியன் அவர்கள் தலைமை ஏற்று இந்த நிகழ்ச்சியை நடத்த உள்ளார். மற்றும் அவரை தில்லி தமிழ்ச்சங்கம் சார்பில் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கும் தில்லி தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் திரு ராகவன் நாயுடு அவர்களை வருக வந்து வரவேற்கிறோம். இன்று பாராட்டு பெறவிருக்கும் திரு பத்மபூஷன் விருது பெற்ற திரு நல்லி குப்புசாமி அவர்களை பற்றி ஒரு நாள் போராது சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவருடைய சேவையையும் அவருடைய இதை உண்மையிலேயே அது சொல்லணும்னா எனக்கு அப்படியே மனசு இதுவாக இருக்கேன்னா, கடந்த 30 வருடமாக அவரோட நான் தொடர்பில் இருக்கேன். அவர் பத்மஸ்ரீ விருது பெற்ற பொழுது டெல்லி தமிழ்ச்சங்கத்தினுடன் அவருக்கு நாங்கள் பாராட்டு விழா வைத்தோம். அப்பொழுதும் 21 பேர், இந்த மேடையே ரொம்ப அழகாக இருந்தது.
அதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜாம்பவான் சுதா ரகுநாதன், வைரமுத்து, டிஎம்எஸ் சௌந்தரராஜன், இந்த மாதிரி சஷாங்க், அது மாதிரி 21 பேருக்கு தமிழ்நாட்டிலேருந்து பத்மஸ்ரீ விருது கிடைத்தது. அதை பாராட்டும் தில்லி தமிழ்ச்சங்கம் இன்றும் பத்மபூஷன் விருது வாங்கி வந்திருக்கும் திரு நல்லி குப்புசாமி ஐயா அவர்களை பாராட்டுகிறோம். அவர் உண்மையிலேயே கடையேழு வள்ளலை நாம் பார்த்ததில்லை, 8வது வள்ளலாக இருந்து கொண்டு டெல்லி சென்னையில் உள்ள அனைத்து சபாக்களையும் அரவணைத்து அனைவருக்கும் நிதி உதவி கொடுத்து, உண்மையிலே டெல்லியில் சபானா நீ கர்நாடிக் மியூசிக் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஐயா தான், வேறு யாரும் கிடையாது. உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் எல்லா சவாலையும் நல்லி சீட்டுன்னு இருக்கும். எல்லாத்துக்கும் நிகழ்ச்சிக்கும் அவர் தலைமை தாங்கி நிகழ்ச்சிக்கும் கலந்து கொள்வார். உண்மையிலே அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி தமிழ் புத்தகங்கள், சிற்றிதழ்கள், கலைமகள், அமிர்தசுரபி, பல ஒரு 100க்கும் மேற்ற தமிழ் புத்தகங்கள், அந்த புத்தகங்களை வாழ வைத்து கொண்டிருப்பவர். உண்மையிலேயே எல்லா புத்தகத்திலும் கடைசி பக்கத்தில் நல்லி அவர்களின் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அந்த டெல்லி தமிழ் புத்தகங்கள் இந்த மாதிரி இன்றைக்கி அவங்களால நலிவடைஞ்சு போனாலும் புத்தகத்தை நடத்த முடியலாலும் அதற்கு முழு ஆதரவு கொடுத்து இன்றைக்கி தமிழ் புத்தகங்கள், தமிழ் அந்த மாதிரி கர்நாடிக் கச்சேரி, இது மாதிரி நிறையா உதவி செய்வார். இந்த கையில் கூட அந்த கையில் தெரியாது. நானும் நிறைய அவரிடம் நேற்றுக்கு ஒரு சபாக்காரர் என்கிட்ட சண்டை போட்டார். எனக்கு நீ அவர்கிட்ட 50,000 வாங்கி கொடுத்தா என் பேரை ஏன் போடலன்னு கேட்டார். டெல்லியில் ஒரு சபாக்காரர், நான் எவ்வளோ அவர்கிட்ட உதவி வாங்கியிருக்கேன், ஆனால் என் பேரை நீ சேர்க்கணும் இந்த இன்விடேஷனில் அப்படின்னார். உண்மையிலேயே அந்த மாதிரி வள்ளல் அவர். உண்மையிலேயே நல்லி நான் அவர் இந்த மாதிரி விருது பெற்றவங்கள்லாம் சென்னையில் கூப்பிட்டு மிக அருமையாக நடத்துவார். அருமைன்னா அவ்வளோ பேருக்கும் வீட்டில் 1000 பேர் இருப்பாங்க, 1000 பேருக்கும் வீட்டில் சாப்பாடு போடுவார். நிகழ்ச்சி ஒரு கச்சேரி வச்சு அவ்வளோ பேரையும் பாராட்டி கௌரவித்து எந்த விருது வாங்கினாலும் உடனே அழைத்து பாராட்டக்கூடிய மனதுக்காரர், பெரிய மனதுக்காரர். அதெல்லாம் அந்த அவரோட நடராஜன் இருந்தார், தூர்தர்ஷன், அவரெல்லாம் கூட இருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவ்வளோ பேருக்கும் விருந்தளித்து அவ்வளோ பேரையும் அழைத்து எல்லா கலைஞர்களையும் அழைத்து கௌரவப்படுத்தியவர். நான் சும்மா சொல்ல, அவ்வளோ பேருக்கும் அங்கே உள்ள கர்நாடிக் மியூசிஷியன், இதோ அண்ணாதுரை சார் இருக்கார், அவங்க அண்ணா சக்கரபாணி சார் இருக்கா, அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியும். அதனால் அவரை கௌரவிப்பதில் டெல்லி தமிழ்ச்சங்கம் பெருமை கொடுக்கிறது. மற்றும் அவரோட பேச்சை கேட்கணும். நம்ம இன்றைக்கி நமக்காக அவர் நிறைய புத்தகங்கள் போட்டிருக்காரு. கலை மட்டும் இல்லை, இது மட்டும் இல்லை, நிறைய தமிழ் புத்தகங்கள். அவரோட வாழ்க்கை வரலாறே ஒரு புக்கை எழுதியிருக்காரு. இன்முகம், அவர் எல்லோரையும் இன்முகத்துடன் கடையில் வரவேற்பார். அது மாதிரி அவர் நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் பண்ணேன், ஐயா நேற்றுக்கு விருது வாங்கிட்டாங்க, டெல்லி தமிழ்ச்சங்கத்துக்காக வந்துட்டு போகணுன்னு சொன்னேன். அதுக்காக இன்றைக்கி நமக்காக இருந்து அவருடன் திரு கேதார்நாத் அவரும் கர்நாடிக் மியூசிக்லாம் நிறையா கச்சேரி பண்ணிட்டுருக்காரு. அவரோட பள்ளி வகுப்பு மாணவர், அவர் தலைவராக்கும்போது அவர் பொருளாளராக இருந்திருக்கார் ஸ்கூலில். அதே மாதிரி யோகா, சிறந்த ஃபோட்டோகிராஃபர், கலைஞருக்கு அவர் இல்லாமல் ஃபோட்டோவே எடுக்க முடியாது. அவர் வந்திருக்கார் யோகா ஃபோட்டோகிராஃபர், இதில் வந்திருக்காரு. அதே மாதிரி எல்லாரை பற்றியும் சொன்னாலும் மற்ற சபாக்கள்லேயும் வந்திருக்கும் எல்லாரையும், கல்யாணராமன் சார் வந்திருக்காரு முருகன் கோவிலேருந்து ட்ரஸ்டி, சண்முகானந்தா சங்கீத சபா திரு கிருஷ்ணசாமி வந்திருக்காங்க. அதை தவிர ராமர் கோவில் துவாரகாலேருந்து கிருஷ்ணன் வந்திருக்காரு, மாரியம் கோவிலேருந்து தங்கவேலு குமார், அதே மாதிரி ராமர் கோவிலேருந்து ராமன் தேவநாதன், ஜனக்புரி தமிழ் ஆசிரியர் திரு சீனிவாசன், தமிழ் சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு இந்துபாலா மேடம், இந்த மாதிரி எல்லாரும், பாலுச்சாமி சமூக சரணாலயத்தில் வந்திருக்காரு. எல்லாருமே நம்ம அழைப்பை ஏற்று வந்திருக்காங்க. அதனால் அதோடு இல்லாமல் பெரியவர் குருக்கள், ரொம்ப தலைமை குருக்கள், நம்ம முருகன் கோவிலோட குருக்கள் இவர் வைத்தியநாத குருக்கள் வந்திருக்கார். அவரோட ஆசீர்வாதம்லாம் வேணும் நமக்கு. அதே மாதிரி திரு ராஜாராமன் முருகன் கோவில் சாமிநாத சமாஜின் செயலாளர், இணைச் செயலாளர் திரு பாலமூர்த்தி, மயூர் விகார் ஃபேஸ் 2லேருந்து ராமசுப்ரமணியன் பிள்ளையார் கோவிலே வந்திருக்காரு.
எல்லாருமே முத்திவேல் கம்பன் கழகத்துலேயே வந்திருக்காரு, துவாரகாலேருந்து சுந்தரேசன் வந்திருக்காங்க. எல்லாமே இன்றைக்கி வெறும் அமைப்புகள். டெல்லியில் சிறந்து விளங்கும் கோவில்களும் அமைப்புகளை வெங்கடேசன் வந்திருக்காரு நாயுடாலேருந்து, பிள்ளையார் கோவிலேருந்து. இந்த மாதிரி அமைப்புகள் சேர்ந்தவங்க தான் வந்திருக்காங்க. எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். இன்றைக்கி ஆஃபீஸ் நாளாந்தும் நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை முடிக்கணும். இப்பொழுது கௌரவிக்கும் நேரம். துணைத் தலைவர் அவர்களையும் செயலாளர் அவர்களையும் இன்றைய நிகழ்ச்சியின் தலைமை விருந்தினர் திரு வி பாலசுப்ரமணியம் அவர்களையும் பத்மபூஷன் திரு நல்லி குப்புசாமி அவர்களையும் கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாலு சார். பொருளாளர் திரு அருணாச்சலம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி சேவா சமாஜ் மூலம் செயலர் திரு ராஜாராமன், வைத்தியநாத குருக்கள் அவர்களையும், கல்யாணராமன் மாமா அவர்களையும், பூர்ணிமா சுவாமிநாதன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இணைச் செயலர் பாலமூர்த்தி தட்சிணாமூர்த்தி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் கூப்பிட்றேன் வரிசையாக. ரவி சர்மா அண்ட் வெங்கடேஷ். Sri Ravi Sharma and S. Venkatesh. Mandira Kovil Sulu. Hindi Vadala. Ravi Sharma and S. Venkatesh. Thank you, ma'am.
சார்பாக யாம் இந்த மலர் கொண்டை அவருக்கு கொடுக்கிறேன். இது எங்கள் முதலாளி முகேஷ் அம்பானி சார்பாக சாட்ட சொல்றார். தலைமை உரையும் பாராட்டு பெறுபவர்களை வாழ்த்தி வாழ்த்துரையும் வழங்க வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ. பெருமதிப்பிற்குரிய பத்மபூஷன் விருது பெற்ற ஸ்ரீ நல்லி குப்புசுவாமி அவர்களுக்கு எங்கள் தலைசார்ந்த வணக்கங்கள். எனக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்திலேருந்து தொடர்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் நல்லி குப்புசுவாமி, எங்கள் ஊர் பேர் நல்லிச்சேரி. ஆகையினால ஏதோ தொடர்பு இருக்குது. எனக்கு இன்றைக்கி நேத்திக்கு அவரை தெரியாது. எனக்கு கடந்த ஒரு 50 வருஷமாக தெரியும். நம்ம பிரைம் மினிஸ்டர் சிந்தூர்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை அடின்னு அடித்தார். நம்ம தலைவர் அதே சிந்தூரை வச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், மதர்ஸ் எல்லாருக்கும் வாரி நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் புடவையாக வழங்கிக்கிட்டு இருக்காரு. அதே சிந்தூர் தான். அந்த சிந்தூரை இட்டு விடுறாரு கல்யாணத்து அன்னைக்கு. அந்த மகத்தான பாக்கியத்தை பெற்று அவரை நம்ம இன்னைக்கு மேடைக்கு அழைச்சி கௌரவிக்கிறதுக்கு டெல்லி வாழ் தமிழ் மக்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். நம்ம ஊரில் இந்த ஊரில் எவ்வளவோ மியூசிக் அகாடமி, மியூசிக் ஃபங்க்ஷன் சொசைட்டி எல்லாம் இருக்குது, ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் ஒன்றுக்குள்ளே இவ்வளவு நல்ல ஒரு உடன்பாடு கிடையாது. அவர் சார் ஆயிரக்கணக்கான மியூசிக் அகாடமி, மியூசிக் சபாஸ் ஹோல் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்குது. ஒருத்தருக்காவது பாகுபடுத்தாமல் எல்லாத்தையும் ஒத்துமையாக ஒன்று சேர்ந்து ஒரே உணர்ச்சியோட ஒரே உற்சாகத்தோட எல்லாருக்கும் வாரி வழங்குகிறார் கொடைவள்ளல். We want him to become India's biggest billionaire. That is our wish. அவரை மாதிரி ஒரு இந்த ஊரில் அழைச்சி கௌரவிக்கிறதுக்கு நமக்கெல்லாம் கிடைக்கிற சாதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவர் பத்மஸ்ரீயில் இன்னும் நிறைய இந்த மாதிரி கோடிக்கணக்கான பரிசுகள் பெறணும், ஆபரணங்கள் சூடணும். எல்லாவற்றுக்கும் எங்கள் கடவுள் முருகக் கடவுளை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. சங்கத்தின் துணைத் தலைவர் ராகவன் நாயுடு அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று பத்மபூஷன் விருது பெற்ற நமது ஐயா நல்லி குப்புசாமி அவர்களுக்கும் மற்றும் பத்மஸ்ரீ விருது பெற்ற பி தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும் பாராட்டுடன் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தமிழ் சங்கத்தில் வெள்ளை ஆடை அணிந்த வெள்ளை மனதுக்கு சொந்தக்காரர் நமது பெரியவர் நல்லி குப்புசாமி அவர்கள். தாய்மொழி தெலுங்காக இருந்தாலும் தமிழை வளர்ப்பதில் மிகவும் ஆர்வம் உள்ளவர். சென்னையில் பல இசை சபாக்களுக்கும் தமிழ் அமைப்புகளுக்கும் ஆதரவு அளித்து வரும் கொடை வள்ளல் உள்ளம் கொண்டவர். அவருக்கு பத்மபூஷன் விருது கிடைத்தில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ்மேல் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும் பத்மஸ்ரீ விருது கிடைத்தில் மகிழ்ச்சி அடைகின்றேன். டெல்லி தமிழ்ச் சங்கத்தின் சார்பில் அவர்களை வாழ்த்துவதற்கு பெருமை கொள்கிறோம். வரவேற்பை ஆற்றிய எங்களது செயலாளர் திரு முகுந்தன் அவர்களுக்கும், தலைமை வைத்து கொண்டிருக்கும் ஸ்ரீ சுவாமிநாத சேவா சமாஜத்தின் தலைவர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும், நன்றியுரை வழங்கவிருக்கும் சங்கத்தின் பொருளாளர் திரு அருணாச்சலம் அவர்களுக்கும், நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் இணைச் செயலாளர் திருமதி உமா சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் ஆசிரியர் ஜனக்பிரி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நல்லி குப்புசாமி அவர்களை பாராட்டி ஒரு கவிதை கூற விரும்புகிறார்.
என்னுடைய உளங்கனிந்த மாலை வணக்கம். இது ஒரு அவசர கவிதை. 4:30 மணிக்கு அழைப்பு வந்து உடனடியாக எழுதப்பட்ட ஓர் கவிதை. ஐயா அவருடைய விருது நிகழ்ச்சியை கேட்டு உளம் மகிழ்ந்த ஒரு அடியவன் நான். அன்பனை அகத்தில் தேக்கி இன்பத்தை முகத்தில் காட்டி ஈகையில் சிறந்து நிற்கும் தீண்டமிழ் நாட்டுக்கொடையர். அன்பினை அகத்தில் தேக்கி இன்பத்தை முகத்தில் காட்டி ஈகையில் சிறந்து நிற்கும் தீண்டமிழ் நாட்டுக்கொடையர் சங்கநிதி பதுமநிதி விருது பெற்ற திறமிகு நல்லி ஐயா. சங்கநிதி பதுமநிதி இரண்டும் பெற்ற திறமிகு நல்லி ஐயா, வாழ்த்தவோர் வயது இல்லை, எனக்கு வாழ்த்தவோர் வயது இல்லை. சீனிவாசனின் வணக்கம் ஏற்பேன். முத்தமிழ் போற்றும் வள்ளல், முத்தமிழ் போற்றும் வள்ளல் முதுமையிலும் இளமை துடிப்பு. முத்தமிழ் போற்றும் வள்ளல் முதுமையிலும் இளமை துடிப்பு. உள்ளம்போல் வெளுத்த உடையார், உள்ளம்போல் வெளுத்த உடையார் உதவிடும் அன்பு கரத்தார். உள்ளம்போல் வெளுத்த உடையார் உதவிடும் அன்பு கரத்தார். சங்கீதம் என்றால் போதும், அவருக்கு சங்கீதம் என்றால் போதும் சபையெல்லாம் சிறக்கச் செய்வார். சங்கீதம் என்றால் போதும் சபையெல்லாம் சிறக்கச் செய்வார். பங்கமில் இதழ்கள் நடத்த, பங்கமில் இதழ்கள் நடத்த பாங்குடன் உதவும் கரத்தார். பங்கமில் இதழ்கள் நடத்த பாங்குடன் உதவும் கரத்தார். சிரிப்பதற்கு சொந்தக்காரர், சிரிப்பிற்கு சொந்தக்காரர் 85 வயது இளைஞர். சிரிப்பிற்கு சொந்தக்காரர் 85 வயது இளைஞர். மறுப்பினை அறியா உள்ளம், மறுப்பினை அறியார் உள்ளம் மாண்பிற்கு பெருமை சேர்க்கும், மாண்பிற்கு பெருமை சேர்க்கும். விருதுகள் அண்டி நாடும் அவரை, விருதுகள் அண்டி நாடும். அவர் விருதுக்கு போக மாட்டார், விருதுகள் எல்லாம் அவரை நோக்கி ஓடி வரும். திறமிகு வள்ளல் தன்னை, விருதுகள் அண்டி நாடும் திறமிகு வள்ளல் தன்னை. திருமணம் வந்தால் போதும், திருமணம் வந்தால் போதும் நாடிடும் உள்ளம் அவர்தம் பெருமைமிகு வணிக நிலையம். திருமணம் வந்தால் போதும் நாடிடும் உள்ளம் அனைத்தும் பெருமிகு வணிக நிலையம். பட்டிற்கே முத்திரை பதிக்கும், பட்டிற்கே முத்திரை பதிக்கும். நவ நவ புடவைகள் வாங்க, நவ நவ புடவைகள் வாங்க கூடிடும் அன்னையர் கூட்டம். நவ நவ புடவைகள் வாங்க கூடிடும் அன்னையர் கூட்டம். குளிர்ந்திடும் உள்ளம் நாட்டம், குளிர்ந்திடும் உள்ளம் நாட்டம். கைராசி சொந்தக்காரர், அவர் கையால் கைராசி, பட்டு பாடினால கைராசி. கவின்மிகு நல்லி ஐயா, குளிர்ந்திடும் உள்ளம் நாட்டம் கைராசி சொந்தக்காரர் கவின்மிகு நல்லி ஐயா. இறையருள் பெற்றே நீவீர், இறையருள் பெற்றே நீவீர் ஏற்புடன் சமூகத் தொண்டு. இறையருள் பெற்றே நீவீர் ஏற்புடன் சமூகத் தொண்டு. இதமுற ஆற்று ஆண்டு மூறுகள் வாழி. இதமுற இறையருள் பெற்றே நீவீர் ஏற்புடன் சமூகத் தொண்டு. இதமுற ஆற்று ஆண்டு மூறுகள் வாழி. என்றும் அன்புடன் ஜனப்படி சீனிவாசன் ஐயா. வணக்கம். இப்பொழுது பத்மபூஷன் திரு நல்லி குப்புசாமி ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு. ஜவுளி தொழிலதிபரும் கொடையாளருமான நல்லி குப்புசாமி செட்டி வர்த்தகம், தொழில் மற்றும் கலாச்சார கலைகளுக்கு அளித்த பங்களிப்புகளுக்காக 2025ஆம் ஆண்டில் இந்தியாவில் உயரிய விருதான பத்மபூஷன் விருதும் 2003இல் வர்த்தகத்துறையில் முதலாக பத்மஸ்ரீ விருதும் பெற்றார். 1940ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் பத்மசாலியர் நெசவு சமூகத்தில் பிறந்த இவர் 1958ஆம் ஆண்டு தனது தாத்தா நல்லி சின்னசாமி செட்டியிடமிருந்து புகழ்
புகழ்பெற்ற நல்லி சில்க்ஸ் ஷோரூமை பெற்றார். அவரது தலைமையின் கீழ் சென்னையில் உள்ள ஒரு கடையிலிருந்து அமெரிக்கா, சிங்கப்பூர் மற்றும் கனடாவில், இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் விற்பனை நிலையங்களுடன் உலகளாவிய இருப்புக்கு இந்த பிராண்ட் விரிவடைந்தது. தரம் மற்றும் பாரம்பரியத்திற்கான அவரது அர்ப்பணிப்புக்கு பெயர் பெற்ற அவர் தள்ளுபடிகளை வழங்குவதை தவிர்க்க மதிப்பை வழங்குவதிலும் வாடிக்கையாளர் நம்பிக்கையை பெறுவதிலும் கவனம் செலுத்தி ஆரம்பத்திலேயே ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தார். ஒரு நேரடி தலைவரான நல்லி குப்புசாமி செட்டி சென்னை, மதுரை மற்றும் திருச்சி போன்ற முக்கிய நகரங்களில் செயல்பாடுகளை தொடர்ந்து மேற்பார்வையிடுகிறார். அதே நேரத்தில் அவரது மகன் தேசிய கிளைகளை நிர்வகிக்கிறார். மேலும் அவரது பேத்தி ஹார்வர்ட் MBA படித்த லாவண்யா நல்லி சர்வதேச மற்றும் ஆன்லைன் வணிகத்தை வழிநடத்துகிறார். ஜவுளி துறைகளுக்கு அப்பால் அவர் கர்நாடக இசையின் குறிப்பிடத்தக்க புரவலர் மற்றும் சென்னையில் உள்ள பல கலாச்சார நிறுவனங்களை ஆதரித்துள்ளார். இலக்கியம் மற்றும் கல்வி மீதான அவரது ஆழ்ந்த ஈடுபாட்டை பிரதிபலிக்கும் வகையில் அவர் தமிழில் வெற்றிக்கு 3 படிகள், நீதி நூல்களில் நிர்வாகம், படகச்சேரி மகான் என்ற 3 புத்தகங்களையும் எழுதியுள்ளார். அவருக்கு விருது அறிவித்த தருணத்தில் தனது பேட்டியில் நெசவாளர்களின் முயற்சிகள், தரம் மற்றும் எங்கள் தொழிலாளர்களின் விற்பனை திறன் ஆகியவற்றால் தான் எனக்கு இந்த கௌரவம் கிடைத்தது. இந்த கௌரவத்தை எனது நெசவாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று அவர் பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் பேட்டியளித்தார். இப்பொழுது ஜவுளித்துறை தொழிலதிபர், கொடையாளர், பத்மபூஷன் விருது பெற்ற திரு நல்லி குப்புசாமி அவர்களை ஏற்புரை வழங்க வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். எனக்கு முகுந்தன் சாருடைய அறிமுகம் தூர்தர்ஷன் நட்ராஜன் அவர்களால் கிடைச்சிது. மிகப்பெரிய நட்புன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே பாலு சார் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக எங்கள் கடையில் கஸ்டமர். ஒரு சின்ன பிள்ளையார் துண்டு ஓணுன்னா கூட நல்லியில் போய் வாங்கிட்டான்னு சொல்லுவார். அவங்க நிறைய அடிக்கடி ஹோமம் பூஜை எல்லாம் நடக்கும். அதுவும் அவங்க காத்து கல்யாணத்துக்கெல்லாம் கூட எங்ககிட்ட வாங்கியிருக்கார். அவருடைய ஆசீர்வாதம் நாங்கள் நல்லபடியாக நடந்துட்டுருக்கோம். அவருடைய ஆசீர்வாதம் நான் ரொம்ப பெரிய ஆசீர்வாதமாக நான் ஏற்றுக்கிறேன். அதை அந்த மாதிரி இன்றைக்கி பல அமைப்புகள் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு அதை படித்த போது தெரிஞ்சுது. பேப்பரில் கிட்டத்தட்ட 30 அமைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2003 பத்மஸ்ரீ விருது வாங்கின போது அப்போ எப்படி இருந்ததுன்னா, முதல் நாள் ரிஹர்சல் நடக்கும், மறுநாள் அதான் காலம்பரம் 11 to 12, மறுநாள் 11 to 12 அவார்டு, சாயந்தரம் இங்கே நம்ம டெல்லி தமிழ் சங்கத்தில் பாராட்டு. இந்த தடவை மாறிப்போச்சு. அதாவது காலம்பர ரிஹர்சல், ஈவினிங் அவார்டு கொடுக்குறது. அப்போ எப்படி பண்ண போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் சொல்ல மறுநாள் வச்சுட்டுருக்கோம் அப்படின்னாரு. ரொம்ப என்னுடைய ஸ்தாபனத்தின் சார்பில் அவருக்கு நன்றியை நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா அப்போ அவர் சொன்ன மாதிரி இப்போ 20 பேர் 21 பேர் அந்த பெரிய இங்கே கிட்டத்தட்ட 2 லைன் பி சிதம்பரம் வந்தார்ல, பி சிதம்பரம் தலைமை தாங்கினார். எல்லாம் முக்கியமானவங்க. அவர் சொன்ன டிஎம்எஸ், சுதா ரகுநாதன், இன்னும் நிறைய சில பேர் ஞாபகம் பேர், உமையாளுப்புரம், வைரமுத்து, அந்த மாதிரி எல்லோரும் அவங்கவுங்க துறையில் ஒரு பெரிய உச்சத்தை தொட்டவங்க. அந்த மாதிரி அன்றைக்கி மேடை அமைந்திருந்தது. அது பெரிய அதுக்கு முன்னாடியும் இல்லை பின்னாடியும் அந்த மாதிரி. இந்த வருஷம் கூட 13 பேருக்கு தமிழ்நாடு சேர்ந்தவங்களுக்கு. அந்த வருஷம்தான் ஒரு சமீபத்தில் ஒரு 25 வருஷத்தில் பார்த்தோம்னா மிக அதிகமான பேர் கொடுக்கப்பட்டது 2003. அதுக்கப்புறம் அடிக்கடி அவர் சென்னை வரும்போது நான் அவரை சந்திப்பேன். இங்கே பல அவர் சேவை பூரா நான் நிறைய பல பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். இங்கே இந்த அருமையாக இந்த சபா நடத்துக்கு நான் உங்கள் எல்லார் சார்பிலையும் நமஸ்காரத்தையும் வந்தனத்தை தெரியப்படுத்திக்கிறேன். 80வது ஆண்டு நம்ம டெல்லி தமிழ்ச்சங்கத்துக்கு அந்த ரோடு பேர் தமிழ்ச்சங்கம் மார்க்குன்னு வச்சுருக்காங்க. அப்போ எவ்வளோ பாப்புலராக இருந்துக்கும் பார்த்துங்க. 1946 சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. நிறைய அமைப்புகள் இங்கே இருக்குது. கரோல் பாகோட ஒன்று இருந்து அந்த காலத்தில் பேர் மறந்து போச்சு. சவுத் இண்டியன் இருக்கா அப்போ இல்லையா? அது மாதிரி அது மாதிரி அப்போ நிறைய பேர் அவங்கவுங்க முடிஞ்சது ஒரு இது சேவையாக தான் செய்யணும். இதில் பெரிய லாபமெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் வருஷ கட்சியில் பார்த்தா ஏதோ துண்டு தான் விழும், அது ஒன்றும் மிச்சம் இருக்காது. அது அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு, டொனேஷன், ஸ்பான்சர்ஷிப் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அவருக்கு நான் இன்றைக்கி இத்தனை அமைப்பு இங்கே இருக்குன்றது பார்த்தப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. இங்கே இன்றைக்கி பாலு சார் எனக்கு இந்த
அமைப்பு இந்த வாழ்த்து நான் அது சமமாக நினைக்கிறேன். விருது வாங்கினதுக்கு சமமாக இன்னும் நான் நினச்சிக்கிறேன். அந்த அளவு எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா ஒரு அமைப்பு நடத்துறதுன்றது இப்போ ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதை சேர்ந்தவங்களுக்கு தெரியும். என் சிநேகிதர் அவர் கேதார்னு சொல்லிட்டு, நான் வந்து ஓல்ட் பாய் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டாக இருந்தபோது அவர் ட்ரெஷரரு. அவருக்கு வந்து இதில் ரொம்ப கர்நாடக இசையில் ரொம்ப இஷ்டம் அவருக்கு. அதனாலே அந்த அவர் பேரே கேதார். அதனால் கேதாரம்ன்ற பேரில் அந்த அமைப்பு ஆரம்பித்து ஒரு 3 நாளுக்கு யங்ஸ்டர் அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் கொடுத்துட்டுறார். அதுலேருந்து யார் பெஸ்ட்டு அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி ஒன்று சொல்கிறதுக்கு தொடர்புன்னு வச்சுக்கலாம். அதை ஒரு தரம் அப்போ இவர் எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கார். சிஎம்மாக இருக்கும்போது டிவியில் பார்த்துட்டு இருந்தார். அந்த கண்மணி பூங்காவில் இவன் மேன்லின் யூ சீனிவாஸ் 9-10 வயசு இருக்கும் வாட்சிட்டுருக்கான். அற்புதமாக வாட்சான். பார்த்துட்டு இவன் என்ன கண்மணி பூங்காவில் போட்டிருக்காங்க, சீனியரில் போடாமல் அங்கேருந்து ஃபோன் பண்ணியிருக்காரு. அப்போ நடராஜன் சார் தான் டைரக்டராக இருந்தார். இன்னும் அவளை அந்த பையன் அற்புதமாக வாங்கிக்கிறான், அவனை போய் கண்மணி பூங்காவில் போட்டிருக்கீங்க, சீனியரில் போடுங்க சார். சார் அப்படி திடீர்னு போட்டோம்னா அதுக்கு ஒரு சிஸ்டம், என்ன சிஸ்டம்னு கேட்டார். இன்னும் ஒரு 3-4 பேர் அந்த கர்நாடக இசை சேர்ந்தவங்க இருந்து இவரை வாசிக்க வச்சு அவங்க வந்து A+ ஏதோ கணக்கெல்லாம் இருக்குது. அது இருந்தால் தான் அவர் வந்து சீனியர் ஒன்று ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு. நான் வேணால் டைரக்டர் ஜெனரலுக்கு பேச மாதிரி சார் நாங்களே சொல்கிறேன்னு சொல்லி அது ரொம்ப திறமையானதுனால ஆட்டோமேட்டிக்காக போட்டு அதுக்கப்புறம் சீனியர் இதில் அந்த பையன் வந்தான். ரொம்ப அதாவது ஒரு தினம் இதுக்கு என்ன சங்கீத உலக தொடர்பட்டு தான் சொல்லலான்னு நினைக்கிறேன். சேலத்தில் எக்ஸிபிஷன் போது ஒவ்வொரு நாள் ஒரு முக்கியமான கச்சேரி வைப்பாங்க. அப்போ ஒரு நாள் இவன் பாப்புலர் ஆகிட்டு வரேன். அப்போது யூ சீனிவாசன் வச்சுருந்தாங்க. அவருக்கு வந்து நம்ம சிக்கில் பாஸ்கர் தான் வாசிக்கிறாரு. அப்போ யாரோ கூட்டத்துலேருந்து ஆபோகி வரேன். இவன் வந்து ஒன்று சிக்கில் பாஸ்கர்கிட்ட எனக்கு ஆபோகிக்கு தெரியாது, நீ ஆரோகணம் அவரோகணம் போட்டு காமிங்க வாசிக்கிறேன். சும்மா ஒரு ஆரோகணம் அவரோகணம் போட்டு வாசி காமிச்சார். 3/4 மணி நேரம் அதை வச்சு அவன் வாசித்தான். அது மாதிரி பெரிய அதெல்லாம் கடவுளுடைய அனுகிரகத்தை பிறந்த குழந்தது. இப்போ நிறைய பேர் அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களோட திறமையை வந்து இந்த மேடை தான் வந்து வெளியில் ஒரு வெளிச்சம் போட்டு காட்டும். இல்லைன்னா வந்து அவங்கள வந்து உலகம் அழிஞ்சிக்கிறதுக்கு வழியே இல்லை. அது மாதிரி எத்தனையோ பேருக்கு இந்த மேடை இந்த மாதிரி அவங்கள வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்கலாம், அறிமுகப்படுத்தின்னு இருக்கோம். அதனால் இந்த அமைப்பை சேர்ந்த அத்தவங்களுக்கும் என்னுடைய நமஸ்காரத்தையும் பாராட்டியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி நடக்கிறது. ஏன்னா சங்கீத உலகத்தை சேர்ந்த போகிறோம் அங்கேயே இருக்காங்க. ஒருத்தர் மயிலாப்பூர், ஒருத்தர் டி நகர், ஒருத்தர் அண்ணா நகர்னு சொல்லிட்டு. இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் நடத்துகிறதா இருந்தால் அந்த 7 நாளும் அந்த பாடக்கூடியங்களோ இல்லை இசை சம்மந்தமாக வாத்தியம் சம்மந்தமாக நீங்கள் அங்கேருந்து அழைச்சிட்டு வரணும். அது வரப்போகிற செலவு, தங்குற செலவு, இது மாதிரி இருக்குது. அதனால் இது வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன். நாங்கள் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. டெல்லி தமிழ் சங்கம் போடுறது நாங்கள் சும்மா உட்காந்து ஃபோனில் எல்லா வேலையும் முடிச்சிடுறோம். நீங்கள் வந்து எவ்வளோ பாராட்டலாம் இந்த அமைப்பு தலைவர், உபத்தலைவர், செயலாளர் மற்றும் அத்தனை கமிட்டி மெம்பர்ஸும் நான் மனமாற பாராட்டுகிறேன். இப்படிப்பட்ட அமைப்பிலேருந்து எனக்கு ஒரு பாராட்டு கேட்டு ரொம்ப பெரிய கௌரவமாக நினைக்கிறேன். அதுவும் பாலு சார் தலைமை தாங்கி செய்கிறாருன்னா எனக்கு கொடுத்து வச்சுருக்கேன்னு அவர் ஜாஸ்தி இப்போ வெளியில் போகிறதில்ல, எனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இந்த செட்டியார் கண்பான்னா நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டாருக்கு. சொன்ன அவருக்கு எனக்கு சிறப்பான ஒரு வந்தனத்தை நன்றியை நான் தெரியப்படுத்திக்கிறேன். இன்னும் நிறைய சொன்னேன், சட்டுன்னு ப்ரிப்பேர்டாக வரல, விட்டு போயிருக்கலாம். அதாவது என்னை தயவுசெய்து மன்னிக்கணும். மீண்டும் எனக்கு விருது கொடுத்த முதல் அதாவது நிகழ்ச்சி தான், இப்போ பாராட்டு நிகழ்ச்சி டெல்லி தமிழ் தான் கொடுத்துருக்கு. அதுக்காக நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். வரவேற்பு சொன்ன மாதிரி நான் அவங்க தூர்தர்ஷனில் கேட்டு நான் தான் சொன்னேன். இது வந்து அத்தனை எங்கள் வாடிக்கையாளர்கள், நெசவாளர்கள், எங்கள் ஸ்டாஃபு அவங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன்னு. இந்த உண்மையான வார்த்தை. நான் தனி ஒரு மனிதனாக இந்த ஸ்தாபனத்தை கொண்டு இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஸ்தாபனம் வளர்ந்து வந்தது. மீண்டும் அவர்களுக்கு இதை சமர்ப்பில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். வந்துள்ளனர். அவர்களை ஒவ்வொருவராக மேடைக்கு அழைக்கிறேன். வந்து கௌரவிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஷண்முகானந்த சங்கீத சபா, கிருஷ்ணசுவாமி
Sir Secretary Gopalakrishnan, Joint Secretary. ஸ்ரீ இஷ்டசித்தி விநாயகர் கோவில் மயூரிகார் ஃபேஸ் 3. ஆமாம், இஷ்டசித்தி விநாயகர் மயூரிகார் ஃபேஸ் 3. தில்லி முத்தமிழ் பேரவை பொருளாளர் திரு வெங்கடேசன் அவர்களை மேடை கழிக்கிறேன். கௌரவிக்க வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தில்லி முத்தமிழ் பேரவை பொருளாளர் திரு வெங்கடேசன். திரு தேவநாதன் மாமா அவர்களையும் மேடை கழிக்கிறேன். தில்லி முத்தமிழ் பேரவை. அடுத்ததாக நொய்டா ஸ்ரீ விநாயகா ஸ்ரீ கார்த்திகேயா கோவில் ஸ்ரீ ரவி சர்மா அண்ட் எஸ் வெங்கடேஷ் அவர்களை மேடை கழிக்கிறேன். கௌரவிக்க வருமாறு. துவாரகாலய அமைப்பின் சார்பில் அதன் செயலாளர் திரு சுந்தரேசன் அவர்களும் இணைச் செயலாளர் திருமதி உமா சத்தியமூர்த்தி அவர்களும் கௌரவிப்பார்கள். தமிழர் நலக்கழகம் பாஸ்கர் அவர்களையும் சிங்கதுரை அவர்களையும் கௌரவிக்க வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக தில்லி கம்பன் கழகம் செக்ரட்டரி முத்துவேல் அவர்களை கௌரவிக்க வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தெரியும் எழுதியிருக்கேன். இந்த இருக்கு ஆர்கேபுரம் சவுத் இந்தியன் சொசைட்டி வெங்கடேஷ். ஒரு நிமிஷம். ஆர்கேபுரம் சவுத் இந்தியன் சொசைட்டி கிருஷ்ணசாமி அவர்களையும் வெங்கடேஷ் அவர்களையும் கௌரவிக்க வருமாறு அழைக்கிறேன். அடுத்ததாக ஸ்ரீராம் மந்திர் செக்ரட்டரி கணேஷ் அவர்களையும் கிருஷ்ணன் அவர்களையும் மேடைக்கு கௌரவிக்க வருமாறு அழைக்கிறேன்.
அடுத்ததாக வைகுண்டநாதர் கோவில் தேசிகாமணி இல்லையா, ஓகே, வெங்கடேஸ்வரா மந்திர் வைஸ் பிரசிடென்ட் தேவநாதன் அவர்களை கௌரவிக்க வருமாறு அழைக்கிறேன். அடுத்ததாக தேவி கருமாரியம்மன் கோவில் இஎஃப் பிளாக் இந்திரபுரி திரு தங்கவேல் அவர்களையும் கௌரவிக்க வருமாறு அழைக்கிறேன். வெங்கடேஸ்வர மந்திர் தைக்கா திரு பாலமூர்த்தி அவர்களை கௌரவிக்க வருமாறு மேடைக்கு அழைக்கிறேன். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மிஷின் மஞ்சித் சிங் அவர்களை கௌரவிக்க வருமாறு அழைக்கிறேன். திருலோக்புரி மாரியம்மன் கோவில் மூத்த வயலின் கலைஞர் திரு அண்ணாதுரை அவர்களை கௌரவிக்க வருமாறு மேடை கழிக்கிறேன். இப்பொழுது நன்றியுரை கூற பாலுச்சாமி சரணாலயம் சமூக நல சரணாலயம் திரு பாலுச்சாமி அவர்களை மேடை கழிக்கிறேன். எங்க கலை இலக்கிய பேரவை மணி நீங்க கேளுங்க, தெரியல எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் கிடையாது. அப்படி ஒன்றும் இல்லை. Because he's a musician, yeah. I'm a musician. I want to know the future of Carnatic music. அது மாதிரி நீங்க தாராளமாக கேளுங்க. அது பர்சனலாக கேட்டுக்கோங்க. பர்சனலாக கேட்கல, not on the இல்லை அப்படி ஒன்றும் வைக்கல. இப்பொழுது நன்றியுரை வழங்க வருகிறார் தில்லி தமிழ்ச்சங்கத்தின் பொருளாளர் திரு அருணாச்சலம் அவர்கள். சார்பாக டெல்லி தினமலர் நாளிதழின் சார்பாக திரு சாதிக் அவர்கள் கௌரவிக்க வருகிறார். தென்னிந்திய முன்னேற்றக் கழகம் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களை கௌரவிக்க வருமாறு அழைக்கிறேன். திரு செல்லையா அவர்களையும் அழைக்கிறேன்.
இப்பொழுது நன்றியுரை வழங்க வருகிறார் தில்லி தமிழ்ச்சங்கத்தின் பொருளாளர் திரு அருணாச்சலம் அவர்கள். ஐயா வணக்கம். இன்று கொடைவள்ளல் பத்மபூஷன் திரு நல்லி குப்புசாமி ஐயா அவர்களுக்கு பாராட்டு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. நமது தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் அனைவரையும், டெல்லியில் உள்ள அனைத்து அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து அனைவரின் சார்பிலும் தமிழ்ச்சங்கத்தில் பாராட்டு விழா நடக்க வேண்டும் என்று முடிவு செய்து நேற்றிலிருந்து பம்பரமாக சுற்றி ஃபுல்லாக எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணார். அந்த இதில் நல்லபடியாக எல்லாரும் அந்த குறுகிய காலத்தில் இடைவெளியில் எங்கள் அழைப்பை ஏற்று வந்து ஐயாவை கௌரவித்த அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. இந்த வயதிலும் தன்னுடைய உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் நம்மிடையே வந்து வாழ்த்துரை வழங்கிய பத்மபூஷன் திரு நல்லி குப்புசாமி ஐயா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மென்மேலும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து கலைகளையும் தமிழுக்கும் ஆதரவளித்து நம்மை வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்று நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று நடத்தி கொடுத்த சுவாமிநாத சுவாமி சேவா சமாஜ் தலைவர் திரு ஐயா வி பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும் மற்றும் முன்னிலையில் இருந்து துணைத்தலைவர், சங்கத்தின் துணைத்தலைவர் திரு பி ராகவன் நாயுடு அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. திரளாக வந்திருந்து அனைவரும் ஆதரவளித்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் நாளேடுகளிலிருந்து வந்திருந்து பிரச்சுரிக்க புகைப்படம் எடுத்து ஆதரவளித்த அனைத்து நாளேடுகளை சார்ந்தவர்களுக்கும், தினமலர், தினமணி அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தற்பொழுது திரு ராமசாமி அவர்கள், கலைஞர் திரு ராமசாமி அவர்கள் ஐயாவை கௌரவிக்கிறார். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे ग्राहे तव शुभ आशीष माहे गाहे तव जय गाथा जन जन मंगल गायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे ஜெய் ஹிந்த். அனைவருக்கும் சிற்றுண்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் இருந்து உணவருந்தி செல்லுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.